விருச்சிக ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. காலச்சக்கரத்தோட மகா சுழற்சியில் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறக்கவிருக்கும் பராபவ வருட புத்தாண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பங்களை எழுதப்பட போகிற ஒரு காலம். செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு தொடக்கத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெண்ணால் ஏற்பட போகும் மிகப்பெரிய திருப்பு முனையை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் ஆழமாகவும் நுணுக்கமாகவும் பார்க்க போகிறோம். இப்போ இந்த தகவலை நீங்கள் தற்செயலாக பார்க்கல. இது இறைவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரகசிய செய்தி. உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கிற மாற்றங்களுக்கு இது ஒரு முன்னோட்டம். இதுவரைக்கும் நீங்கள் அனுபவித்த மன உளைச்சல்கள், ஏமாற்றங்கள் மற்றும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத ரகசிய போராட்டங்கள், இது எல்லாத்தையுமே அந்த பிரபஞ்சம் அறியும். வெளியே நீங்கள் கம்பீரமாகவும் எதையும் தாங்குபவராகவும் வலம் வந்தாலுமே உங்கள் உள்ளுக்குள்ள எவ்வளவு காயம் பட்டீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம். நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யலையே, இருந்தாலும் என் வாழ்க்கையில் ஏன் இத்தனை சோதனைகள் அப்படிங்கிற கேள்வி உங்கள் மனசில் பல தடவை எழுந்திருக்கும். இப்போது அந்த கேள்விக்கான விடையும் தீர்வும் கிடைக்க போகுது. புத்தாண்டு காலம் வந்துருச்சு. விருச்சிக ராசிக்காரர்களினுடைய கர்ம சக்கரம் இப்போது ஒரு மிக முக்கியமான புள்ளியை எட்டி இருக்குது. ஏற்கனவே கடந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான கும்பராசியிலிருந்து 5ஆம் இடமான மீன ராசிக்கு இடம்பெயர்ந்துட்டார். இதன் மூலம் விருச்சிக ராசிக்கு இப்போ அர்த்தாஷ்டம சனிக்காலம் முழுமையாக முடிவுக்கு வந்துருச்சு. பஞ்சம சனிக்காலம் தொடங்கியிருக்கு. நவ கிரகங்களில் ஈஸ்வரன் என்ற பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனி பகவான் தான். நீதிமானானவர் நம்ம செய்கிற கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுக்கிறவர். இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது சனி பகவான் ஏற்கனவே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்து உங்களை அடுத்த வாழ்வியல் முதிர்ச்சிக்கு தயார் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த மாற்றத்தோட தொடர்ச்சியாக ஒரு பெண்ணின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பேருண்மை வெளிச்சத்திற்கு வரும். அந்த உண்மை ஆரம்பத்தில் உங்கள் பிள்ளைகள் அல்லது உங்கள் படைப்பாற்றல் சார்ந்த விஷயங்களில் ஒரு மாற்றத்தை கோர்றது போல இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு தெளிவு தான் உங்களோட வாழ்க்கையோட மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கு அடிப்படையாக அமையும். அந்த பெண் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒரு இளைய பெண்ணாக இருக்கலாம், அல்லது உங்கள் துறையில் சாதிச்ச ஒருத்தராக இருக்கலாம். அவர் சொல்கிற ஒரு ரகசியம் உங்கள் வாழ்க்கையோட திசையவே மாற்றும் முக்கிய ஆதாரமாக அமையும். கடந்த காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் ஏன் இத்தனை போராட்டங்கள் வந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல ஆழமாக தெரிஞ்சுக்கணும். விருச்சிக ராசிக்காரர்கள் இயல்பிலேயே தீவிரமான உழைக்கும் ரகசியத்தை காக்கும் திறனும் கொண்டவங்க. ஆனால் கடந்த காலங்களில் 4ஆம் இடத்து சனி உங்களை சுகபோகங்களில் இருந்தும் குடும்ப அமைதியிலிருந்தோ சற்று அந்நியப்படுத்தி இருப்பார். இப்போ 5ஆம் இடத்து சனி தொடங்கிட்டதாலோ இந்த 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி நிகழவிருக்கும் குரு பெயர்ச்சியோட தாக்கத்தாலும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பொறுப்புகள் வந்து சேரும். ஜூன் மாத குரு பெயர்ச்சிக்கு பிறகு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான மிதுன ராசியிலிருந்து 9ஆம் இடமான கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. குரு தனது உச்ச வீடான கடகத்திற்கு போகிறது அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஆகும். இது உங்கள் பாக்கியங்களை அதிகரித்து நீண்ட கால தடைகளை நீக்கும். அதே சமயம் தந்தை வழி சார்ந்த உறவுகளில் மேன்மை ஏற்படும். ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு பெரிய தம்பதிகளை கொடுக்கும். நீங்கள் யாருக்கோ எதிர்பாராமல் செய்த உதவி இப்போ உங்களுக்கு பெரும் பாக்கியமாக வந்து சேரும். விருச்சிக ராசிக்காரர்களோட ஜாதகத்தில் 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியம், புத்தி மற்றும் பிள்ளைகளை குறிக்கிற இடம். இந்த இடத்துல சனி பகவான் அமர்றது உங்கள் சிந்தனையில் ஒரு முதிர்ச்சியை தரும். அதாவது தேவையற்ற கற்பனைகள் மறைஞ்சு யதார்த்தமான முடிவுகளை எடுப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் இப்போ ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குது. சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறது உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல, உங்கள் திறமையை சரியான திசையில் திருப்புறதுக்காக வந்திருக்கிறாரு. நீங்கள் மற்றவங்களுக்காக உழைச்சி அங்கீகாரம் கிடைக்காம தவித்த காலங்கள் மறைஞ்சு இனி உங்கள் தனித்தன்மை வெளிப்படும் காலம் இதுதான். ஒரு நபர் உங்களை சந்தேக கண்ணோடு பார்த்தாலுமே அதன் மூலம் உங்களோட உண்மையான புத்திசாலித்தனம் என்ன அப்படிங்கிறது உலகத்திற்கு தெரியும். நீங்கள் மௌனமாக உழைப்ப சிந்திய நாட்களுக்கு பதிலாக இப்போ உங்களுக்கு பெரும் புகழ் கிடைக்கும்.
விருச்சிக ராசிக்காரர்கள் எப்பவுமே எதையுமே ஆழமாக பார்க்குறவங்க. ஆனால் 5ஆம் இடத்து சனி இப்போ உங்களை இன்னும் கூர்மையாகவும் விவேகமாகவும் செயல்பட வைப்பார். அந்த திட்டமிடுதலே உங்கள் வெற்றிக்கான சூட்சமமாகும். யாரை நம்பணும், யாரை தவிர்க்கணும் அப்படிங்கிற ஞானம் இந்த புத்தாண்டு முதல் உங்களுக்குள்ள தானாகவே பிறக்கும். பஞ்சம சனியோட தொடக்கம் அப்படிங்கிறதால மற்றவங்களோட வற்புறுத்தலுக்காக வாழாமல் உங்கள் ஆத்ம திருப்திக்காக நீங்கள் வாழ தொடங்குவீங்க. இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்கள் மனசில் ஒரு வைராக்கியம் பிறக்கும். இனி என்னால் மற்றவங்களோட ஆதிக்கத்திற்கு பணிஞ்சு என்னோட திறமையை வீணாக்க முடியாது, எனக்குன்னு ஒரு தனி மரியாதை வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமே உங்கள் வாழ்க்கையை மாற்ற ஒரு விதையாக மாறும். இதுவரைக்கும் உங்களை சாதாரணமானவர்களாக நினச்சவங்க உங்கள் புத்தி ஆளுமையை கண்டு வியந்து போவாங்க. இந்த மாற்றம் உங்கள் செயலில் மட்டுமல்ல, உங்கள் படைப்புகளில் வெளிப்படும். தேவையற்ற மனக்கவலைகள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகி செல்லும். இது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். இந்த புதிய மாற்றத்திற்கு ஒரு பெண் கருவியாக இருப்பாள். அவள் சொல்கிற ஒரு சின்ன ஆலோசனை உங்கள் வாழ்க்கையில் இருந்த குழப்பங்களை நீக்கி தெளிவான வழியை காட்டும். ஜோதிட ரீதியாக பார்த்தா விருச்சிக ராசியோட அதிபதி செவ்வாய் அப்படிங்கிறதுனால தைரியம் உங்களுக்கு பெரும் பலம் தரும். அந்த பெண் உங்கள் அறிவுக்கு தெளிவு தருபவளாக திகழ போகிறா. உங்களோட ஆழ் மனசில் மறைச்சி வச்சிருந்த கலை திறமைகளை வெளிக்கொண்டு வருவாங்க. குறிப்பாக காதலில் இருக்கிற விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது ஒரு ஆழமான காலகட்டம். சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால காதலில் சில பொறுப்புகள் கூடும். உங்கள் அன்பு உண்மையானது அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஆனால் நீங்கள் நேசிக்கும் நபர் உங்களை வாழ்நாள் துணையாக மாற்றுவதற்கு தகுதியானவரா அப்படிங்கிற உண்மை இந்த வருஷத்தில் உங்களுக்கு புரிய வரும். இந்த வருஷத்தில் காதல் விஷயத்தில் ஒரு திருமண முடிவை எடுப்பீங்க. ஒரு வார்த்தை அல்லது ஒரு பெரியோரின் ஆலோசனையின் பேரில் உங்கள் உறவு மேன்மை அடையும். அந்த கணத்தில் உங்களுக்கு தெளிவு உண்டாகும். விருச்சிக ராசிக்கு அந்த மன உறுதி ரொம்ப ரொம்ப அவசியமானது. தேவையற்ற இழுபறிகளிலிருந்து விடுபட்டு சரியான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க இறைவன் செய்யும் மிகப்பெரிய கருணை இது. திருமண வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த பிள்ளைகள் வழி கவலைகள் இந்த வருஷத்தோட நடுப்பகுதியில் முழுமையாக விலகும். ஜூன் மாதத்தில் குரு பகவான் 9ஆம் இடமான உச்ச வீட்டிற்கு வரும்போது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுப விசேஷங்களும் களை கட்டும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை கூடும். உங்கள் வாழ்க்கை துணையின் மூலம் உங்களுக்கு புதிய கௌரவம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளினுடைய உயர்கல்வி மற்றும் முன்னேற்றம் உங்கள் குடும்பத்திற்கு பெருமை சேர்க்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் புதிய முயற்சிகளில் நிதானமாக இறங்கலாம். சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது. ஜூன் மாதத்திற்கு பிறகு உச்ச குருவோட பார்வை உங்கள் ராசிக்கு 1, 3 மற்றும் 5ஆம் இடங்களின் மீது விழுறதுனால உங்கள் செல்வாக்கு உயரும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் மற்றும் லாபங்கள் அதிகரிக்க தொடங்கும். இந்த வருஷத்தோட 2ஆம் பாதியில் உங்களுக்கு ஒரு புதிய ரகசிய வாய்ப்பு தேடி வரும். அந்த வாய்ப்பு ஆரம்பத்தில் சாதாரணமாக இருந்தாலுமே அதுவே உங்களோட பொருளாதார நிலையை உயர்த்த போகிற ஏணி. தொழிலில் இருக்கிறவங்க தங்களோட நுணுக்கங்களை பாதுகாக்கிறது நன்மையை தரும். பொருளாதார ரீதியாக நீங்கள் இதுவரைக்கும் சந்தித்த தடைகள் மறைஞ்சு சேமிப்பு அதிகரிக்க தொடங்கும். புதிய வாகனம் அல்லது பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான லாபங்கள் இந்த ஆண்டில் வரும். யாருக்கும் உங்களோட தனிப்பட்ட ரகசியங்களை பகிர்வதையோ அல்லது தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடுவதையோ தவிர்க்கணும். அப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட மதிப்பு எப்பவுமே குறையாது. உங்கள் வாழ்க்கையில் ஒளிஞ்சிருக்கிற சூழ்ச்சியாளர்களை 5ஆம் இடத்து சனி இப்போ உங்கள் கண் முன்னே விலக்கி செல்லப்போ செய்வார். நண்பர்கள் போல நடித்து உங்களை வீழ்த்து திட்டமிட்டவங்க எல்லாருமே இப்போ உங்களோட மௌனத்தை கண்டு பயப்படுவாங்க. இது உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை தரும். விருச்சிக ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இப்போது நீங்கள் இந்த விருச்சிக ராசி பலன் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த எங்க மூலமாக சொல்ல வருது அப்படிங்கிறது தாங்க விஷயமே. சமீப காலமாக மனசில் ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்போ நல்ல மாற்றம் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தால் அந்த கேள்விக்கான பதிலை தேடித்தாங்க இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. விருச்சிக ராசியோட கிரக நிலைகள் முதல்ல எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்களா?
தைரிய வீரிய ஸ்தானத்துல சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் புதன் பகவான் வக்ர நிலையிலையும் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும் செவ்வாயும் இருக்காங்க. அஷ்டமஸ்தானத்துல குரு பகவான் வக்ர நிலையில இருக்காருங்க. பாக்கியஸ்தானத்துல சந்திர பகவானும் தொழில் ஸ்தானத்துல கேது பகவானும் இருக்காங்க. விருச்சிக ராசியில பிறந்த அன்பர்களே, காலச்சக்கரத்தோட மகா சுழற்சியில இந்த 2026 நடந்த சனி பெயர்வு அப்படிங்கிறது உங்க வாழ்க்கை பயணத்துல ஒரு மிகப்பெரிய பாரம் குறைய போகிற, மன நிம்மதி கிடைக்க போகிற ஒரு உன்னதமான நாளா அமைஞ்சிருச்சுங்க. அன்னைக்கு நிகழ்ந்த அந்த மகா சனி பெயர்ச்சிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில ஒரு பொன்னான விஷயங்கள் ஏற்பட போற மிகப்பெரிய திருப்பு முனையை பத்தி தாங்க இந்த வீடியோ பதிவுல நம்ம ரொம்ப ஆழமாகவும் நுணுக்கமாகவும் பார்க்க போறோங்க. இந்த தகவலை நீங்க தற்செயலா பார்க்கலங்க. இது இறைவனால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரகசிய செய்திங்க. உங்க வாழ்க்கையில நடக்க இருக்கிற மாற்றங்களுக்கு இது ஒரு முன்னோட்டம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் நீங்க அனுபவிச்ச அர்த்தாஷ்டம சனியின் பிடியில ஏற்பட்ட அலைச்சல்கள், தாயாரோட உடல்நல குறைவுகள், வீடு மற்றும் வாகனங்களால ஏற்பட்ட வீண் செலவுகள், யார்கிட்டையுமே பகிர்ந்து கொள்ள முடியாத குடும்ப போராட்டங்கள் எல்லாமே இந்த பிரபஞ்சம் அறியுங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் இயல்பிலேயே செவ்வாயோட ஆதிக்கம் பெற்றவர்கள். எதையுமே துணிச்சலோடு எதிர்கொள்றவங்க. வெளியே நீங்க ஒரு போராளியா காட்டி கொண்டாலுமே உங்க உள்ளுக்குள்ள கடந்த காலங்கள்ல ஏற்பட்ட காயங்கள் எவ்வளவு ஆழமானது அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு ரகசியங்க. நான் யாருக்கும் துரோகம் செய்யலையே, இருந்தாலும் என்னோட நிம்மதி ஏன் பறிப்போச்சு அப்படிங்கிற கேள்வி உங்க மனசுல பல முறை எழுந்திருக்குங்க. இப்போ அந்த கேள்விக்கான விடையும் தீர்வும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அதுக்கான ஒரு மங்களகரமான காலம் இப்போ வந்துருச்சுங்க. இந்த உரையாடலை தொடங்குறதுக்கு முன்னாடி மனசார ஓம் முருகப்பெருமானே போற்றி அப்படின்னு உங்க மனசுக்குள்ள வேண்டிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களினுடைய வாழ்வு மேம்பட உங்களுக்கு அந்த முருகப்பெருமானினுடைய அன்பும் ஆதரவும் முழுமையா கிடைக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்களினுடைய கர்ம சக்கரம் இப்போ ஒரு மிக முக்கியமான கட்டத்தை எட்டி இருக்குதுங்க. இப்ப நடந்த இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் உங்க ராசிக்கு 4ஆம் இடமான கும்பராசியிலிருந்து 5ஆம் இடமான மீன ராசிக்கு இடம்பெயர்ந்திருக்காருங்க. நவ கிரகங்களின் நீதிமானான சனி பகவான் விருச்சிக ராசிக்கு இப்போ அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிற கடினமான நிலையிலிருந்து விடுதலை அளிக்க போறாருங்க. கடந்த 2.5 வருஷமா 4ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு பல மன உளைச்சல்களையும் சொத்து பிரச்சனைகளையும் தேவையற்ற அலைச்சல்களையும் தந்த சனி பகவான் இப்போ உங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்ந்து உங்களுக்கு நன்மைகளை செய்ய போறாரு. இந்த மாற்றத்தோட தொடக்கமா ஒரு பெண்ணின் மூலம் உங்க வாழ்க்கையில ஒரு பேருண்மை வெளிச்சத்திற்கு வரப்போகுதுங்க. அந்த உண்மை ஆரம்பத்துல உங்க மனசை பிளக்கிறது போலவோ அல்லது கண்ணீரை வரவழைக்கிறது போலவோ இருந்திருக்கலாங்க. ஆனா அந்த வழிதான் உங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்ல போற மருந்தா இப்போ அமைய போகுது. அந்த பெண் உங்க குடும்பத்துல இருக்கிற ஒரு சகோதரியா இருக்கலாம், அல்லது உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பெண் தோழியா கூட இருக்கலாங்க. ஆனா அவர் சொல்ற அந்த ஒரு வார்த்தை உங்களோட வாழ்க்கையில திசையை மாற்றி உங்களுக்கு ஒரு புதிய தெளிவை தரப்போகுது. கடந்த காலங்கள்ல உங்க வாழ்க்கையில ஏன் இத்தனை சவால்கள் வந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல ஆழமா நீங்க புரிஞ்சுக்கணுங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எதையுமே ஆழமா நேசிக்க கூடியவங்க. ஆனா அர்த்தாஷ்டம சனி காலத்துல உங்களோட உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்காம இருந்திருக்கலாம். நீங்க ஒருத்தருக்கு ரொம்ப உண்மையா இருந்திருப்பீங்க, ஆனா அதே நபர் உங்களை ஒரு பொருட்டாவே மதிக்காம இருந்திருப்பாங்க. இது உங்களோட பலவீனம் கிடையாதுங்க. இது சனி பகவான் உங்களோட மன உறுதியை செதுக்க வச்ச ஒரு கர்ம பரீட்சை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ விருச்சிக ராசிக்காரர்களோட ஜாதகத்துல 5ஆம் இடம் அப்படிங்கிறது புத்திரஸ்தானம் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானங்க. இது உங்களுக்கு புதிய உத்வேகத்தை தரப்போகுதுங்க. நீண்ட நாட்களா புத்திர பாக்கியம் இல்லாம தவிச்சவங்களுக்கு இப்போ அந்த தடைகள் நீங்கி மங்கள செய்திகள் வரப்போகுதுங்க. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு இப்போ அந்த பிரச்சனைகள் தீர புதிய வழிகள் பிறக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இப்போ ஒரு புதிய வசந்தம் தொடங்க போகுது.
போகுதுங்க. நீங்கள் இது வரைக்கும் வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்ட வாழ்க்கை இப்போ உங்கள் கையில் தானாக தேடி வந்து அமைய போகுதுங்க. அதே மாதிரி நீங்கள் இது வரைக்கும் எதையெல்லாம் இழந்தீங்களோ அதை விட சிறந்த ஒன்றை இப்போ அடைய போகிறீங்க. இப்போ அந்த பழைய கசப்பான நினைவுகள் வந்து உங்களுக்கு மறையிற காலமாக இருக்க போகுது. சனி பகவான் மாறும்போது உங்கள் சிந்தனையில் ஒரு முதிர்ச்சி பிறக்கும். யாரை உங்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக வச்சிருக்கணும், யார்கிட்ட இருந்து நீங்கள் கண்ணியமாக இடைவெளி விடணும் அப்படிங்கிற தெளிவு உங்களுக்குள்ள கசப்பான அனுபவங்கள் மூலம் ஏற்கனவே பிறந்திருக்குங்க. 5ஆம் இடத்து சனியின் காலம் அப்படிங்கிறதால நீங்கள் எதை செஞ்சாலுமே அதில் உங்கள் அறிவாற்றல் மற்றும் திட்டமிடல் உங்களுக்கு பெரிய வெற்றியை வந்து கொடுக்க போகுதுங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் மனசில் ஒரு நிம்மதி பிறக்குங்க. இது வரைக்கும் உங்களை புரிஞ்சு கொள்ளாத உங்கள் உறவினர்கள் இப்போ உங்கள் நியாயத்தை உணர்ந்து உங்ககிட்ட சமாதானமாக பேசுறதுக்கு முன் வருவாங்க. இது வரைக்கும் உங்களை ஏளனமாக பார்த்தவங்க உங்கள் பொறுமையை கண்டு ஆச்சரியப்பட போகிறாங்க. இந்த மாற்றம் வந்து உங்கள் குடும்ப உறவுகள்லேயே ஒரு பெரிய நேர்மையான மாற்றத்தை கொண்டு வர போகுதுங்க. தேவையற்ற சந்தேகங்களை விலக்கி ஒரு பரஸ்பர நம்பிக்கை வந்து பிறக்க போகுதுங்க. உங்கள் உதவி தேவைப்பட்ட போது உங்களை புகழ்ந்தவங்க உங்கள் கஷ்ட காலத்தில் மறைஞ்சிருப்பாங்க. இது உங்களுக்கு ஒரு வழியாக தெரிஞ்சாலுமே உண்மையிலேயே போலி உறவுகள் இறைவன் வந்து உங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்ற ஒரு செயல்முறையாக இது பார்க்கணுங்க. இந்த புதிய மாற்றத்திற்கு ஒரு பெண் கருவியாக வந்து இருக்க போகிறாங்க. அவங்க சொல்கிற ஒரு சின்ன ஆலோசனை உங்கள் பூர்வீக சொத்து பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகுதுங்க. ஜோதிட ரீதியாக பார்த்தா விருச்சிக ராசியோட ஜாதகத்தில் செவ்வாய் உங்கள் ராசினால தான் இருக்காருங்க. 5ஆம் இடமான மீன ராசி அப்படிங்கிறது குருவோட வீடு. செவ்வாய்க்கும் குருவுக்கும் நட்பு இருக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த சனி பயிற்சி வந்து உங்களுக்கு ஆன்மீக தெளிவை தரப்போகுதுங்க. அந்த பெண் உங்க மனசோர்வை நீக்கிற ஒரு நல்ல சக்தியா திகழ்வாங்க. குறிப்பா காதல்ல இருக்கிற விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது ஒரு வித்தியாசமான காலகட்டங்க. 5ஆம் இடம் அப்படிங்கிறது காதலையும் குறிக்கும் அப்படிங்கிறதால உங்க காதல்ல சில சோதனைகள் வந்து வரலாம். உங்க அன்பு உண்மையானது அப்படிங்கிறதுல சந்தேகம் வந்து இல்லைங்க. ஆனா மற்றவங்களோட தலையீடு காரணமா சில கசப்புகள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. காதல் விஷயத்துல ஒரு பெண் நண்பரின் மூலமா ஒரு குழப்பம் அல்லது ஒரு உண்மை வந்து உங்களுக்கு வெளிப்படும். அந்த நேரத்துல நீங்க நிதானமா பேசி பெரியவர்களோட சம்மதத்தை பெற முயற்சி செய்யணும். திருமணத்திற்கு முயற்சி செய்யறவங்களுக்கு நல்ல வரன்கள் தேடி வரப்போகுதுங்க. தவறான உறவுகள் கிட்ட இருந்து விடுபட்டு தவிர்த்தவங்களுக்கு இப்போ ஒரு உண்மையான நிம்மதி வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருமண வாழ்க்கையில இருக்கவங்களுக்கும் இதுவரைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல ரொம்ப மகிழ்ச்சியா மாறப்போகுதுங்க. 5ஆம் இடத்து சனி அப்படிங்கிறது உங்க குழந்தைகளின் மூலம் உங்களுக்கு ஒரு பெருமையை வந்து கொடுக்க போகுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஈகோ, வீண் பிடிவாதங்கள் ஆன்மீக பயணத்திற்கு பிறகு எல்லாமே மறைஞ்சு போகுதுங்க. உங்க குழந்தைகளோட கல்வி அல்லது வேலை வாய்ப்பு குறித்து ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வரும். அந்த நேரத்துல நீங்க பழைய கசப்புக்களை எல்லாமே மறந்து உங்க துணையோட நேரத்தை செலவிட்டீங்க அப்படின்னா உங்க குடும்ப வாழ்க்கை ஒரு புதிய அஸ்திவாரத்தை பெறப்போகுதுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் இப்போ ஒரு புதிய யுத்திகளை கையாளலாம். பூர்வ புண்ணிய ஸ்தான சனி அப்படிங்கிறதால நீங்க முன்னாடி செஞ்ச நல்ல காரியங்களுக்கான பலன் வந்து இப்போ உங்க தொழில்ல லாபமா வருங்க. புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் வியாபார விரிவாக்கத்திற்கு இது ஒரு நல்ல காலமாக இருக்க போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு புதிய முதலீடு அல்லது ஒரு பெரிய வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுதுங்க. அது உங்கள் பொருளாதார நிலையை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. மேலதிகாரிகளோடு இருந்த கசப்புகள் நீங்கி உங்களுக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க. பொருளாதார ரீதியாக நீண்ட நாட்கள் எதிர்பார்த்த ஒரு பெரிய தொகை இப்போ உங்களுக்கு கை